இன்றைக்கி ஒரு ஈஸி பெப்பர் சிக்கன் மசாலா ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் மிளகு சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க. இதில் 2 வரமிளகாய் கூட போட்டுக்கலாம். இது எல்லாம் எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் வணக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சோம்பு எல்லாம் நல்லா வறுபட்டு பொன் நிறமாக ஆயிட்டாப்புல. இதை ஒரு மிக்சிக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு இது ஒன்று தாங்க வேலை. இந்த பவுடர் மட்டும் கொஞ்சம் நிறைய பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ வச்சுட்டீங்க அப்படின்னா எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் டக்குன்னு நிமிஷத்தில் பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணிடலாம். இந்த பவுடர் நமக்கு இப்போது ரெடி. இங்கே 500 கிராம் சிக்கன் வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு போன்லெஸ் ஆர் போன்-இன் சிக்கன் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இந்த சிக்கனில் உப்பு மஞ்சள் போட்டு பெரட்டி எடுத்துக்க போகிறோம். ஒரு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா பவுடரையும் சேர்த்தி சிக்கனை நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம மசாலா பெரட்டின சிக்கன் ரெடி. ஒரு 3 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம எதையுமே இப்போ வணக்க போகிறது கிடையாது, எல்லாத்தையும் போட்டு வேக வைக்க தான் போகிறோம். ஒரு 1/4 கப் பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்திருக்கேன். ஒரு 1/4 கப் தக்காளி சேர்த்திக்கோங்க. 2 குச்சி கருவேப்பிலை உருவி அதையும் சேர்த்திக்கோங்க. நம்ம பெரட்டி வச்ச கோழியையும் சேர்த்திடலாம். ஒரு 1/4 கப் தேங்காய் பாலும் ஒரு 1/4 கப் தண்ணியும் சேர்த்திக்கலாம். இது ரெடிமேட் தேங்காய் பால் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். வீட்டில் எடுக்கிற ஃப்ரெஷ் பால் அப்படின்னா நல்லா ஒரு திக் பால் ஒரு 1/4 கப் சேர்த்திட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 4 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. விசில் அடங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு குச்சி கருவேப்பிலையை உருவி சேர்த்திக்கலாம். அதோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்தினதுக்கப்புறமா நம்ம இது ஒரு பேனில் போட்டு சுண்ட வச்சுக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் பேனில் நல்லா சுண்ட வச்சுக்கலாம். இந்த சிக்கனை நல்லா ஒரு பேனில் மாற்றிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா சுண்டுச்சுன்னா கொஜ்ஜு பதத்துக்கு வந்துடும். இப்போ எவ்வளோ கிளாஸியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒரு சாஸ் சிக்கன் மேலே கோட் பண்ண மாதிரி அவ்வளோ நல்லா வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் ரெடி. நல்லா சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.